நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வளைவரையினுடைய ஆரம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா கார்ட்டீசியன் ஃபார்முலா ஃபார் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரோ வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை எப்படி டினோட் பண்ணுறோம்னா ரோன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா 1 + dy/dx the whole square whole power 3/2 divide by d²y/dx². இதுதான் உங்களுக்கு என்னது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கார்ட்டீசியன் ஃபார்முலா. இதே வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கலாம். dy/dxங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எப்படி டினோட் பண்ணிக்கலாம் y டேஷும் டினோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி டினோட் பண்ணிக்கலாம் y டபுள் டேஷ்னும் டினோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன போகிறோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா ப்ராப்ளம் என்னென்னா ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் த ஆரிஜின் of the curve y equal to x³ plus 5x² plus 6x. கர்வ் y equal to கொடுத்துட்டாங்க. அதனுடைய ரேடியஸ் ஆரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான பாயிண்ட் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. ஆரிஜின்னா நம்மளுக்கு பாயிண்ட் தெரியும் என்னென்னு தெரியும் 0,0. அப்போ நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்டில் 0,0. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா என்னென்னு தெரியும் 1 + y dash the whole square whole power 3/2 divide by y double dash. அப்போ என்னென்ன பண்ணணும் y வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்தது நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணணும் y dash ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க. அதே மாதிரி y double dash செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறீங்க. y dash which is equal to x⁻3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு 3x². 5 into x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும் 2x plus 6 into x differentiate பண்ணா என்னன்னு கிடைக்கும் 1. Therefore y dash equal to 3x² plus 5 into 2 நம்ம மல்டிபிள் பண்ணா என்னன்னு கிடைக்கும் 10x plus 6 into 1 என்னன்னு கிடைக்கும் 6. இது y dash ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் y டபுள் dash செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணணும். 3 into x² பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும் 2x. 10 into x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னன்னு கிடைக்கும் 1 plus 6 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னென்ன ஆயிரும் நம்மளுக்கு 0ன்னு ஆயிரும். therefore y double dash equal to என்னென்னு கிடைக்கும் 3 into 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6x plus 10 into 1 10. therefore y dash equal to நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி y double dashும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ரோ ஈக்குவல் டு இங்கே y dash y double dash இருக்குல்ல அதில் கொண்டு போய் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த பாயிண்ட் ஆரிஜின் என்ன கொடுத்துருக்காங்க 0,0. அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரோங்கிற வேல்யூக்கு வந்து x, y அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 0 ஒய்க்கு பதிலாக 0 சப்ஜெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா y dash y double dashலையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்டு சப்ஜெக்ட் பண்ணுறேன். rho equal to 1 plus y dash the whole square whole power 3/2 divide by y double dash which is equal to rho x, yங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது பாயிண்ட் நம்மளுக்கு 0,0. 1 plus y dash equal to இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம 3x² plus 10x plus 6 whole power square whole power 3/2 divide by y double dash ஓட வேல்யூ என்ன இருக்குது 6x plus 10. இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 0,0ன்னு சப்ஜெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிறப்ப நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சால்வ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம எக்ஸோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் சால்வ் பண்ணிடலாம். அப்போ 1 plus 3 into எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு சப்ஜெக்ட் பண்ணுறீங்க 0ன்னு சப்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது பாயிண்ட்டு 0, ஒய்ங்கிற இடத்துல பாயிண்ட் என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. ப்ளஸ் 10 into 0 plus 6 the whole square whole power 3/2 divide by 6 into எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு சப்ஜெக்ட் பண்ணோம் 0 plus 10 equal to 1 plus 3 into 0 0ன்னு ஆயிரும். இந்த டைமும் 0ன்னு ஆயிரும். இங்கே 1ல என்ன மட்டும் இருக்கும் 6 மட்டும் இருக்கும். 6 the whole square whole power 3/2 divide by 6 into 0 என்னென்னு ஆயிரும் நம்மளுக்கு 0 plus 10 என்னென்னு கிடைக்கும் 10 which is equal to 1 plus 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும் 36. 3/2 divided by 10.
1 + 36 ஆட் பண்ணால் என்னென்னு கிடைக்கும் 37 whole power 3/2 divided by 10. Therefore radius of curvature equal to என்னென்னு கிடச்சிருக்கு 37 whole power 3/2/10. இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம்னா 1/2னா நம்மளுக்கு தெரியும் √2ன்னு தெரியும். அப்போ 37 into whole power 37 whole power 3/2 இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மாற்றி எழுதிக்கலாம். Therefore radius of curvature equal to 37 square root of 37 divided by 10. Next question, same find the radius of curvature தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே கர்வ் y equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க 4 sin x minus sin 2x at x equal to pi/2. அவங்களே பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் கொஷனில் ஆரிஜின் கொடுத்துருந்தாங்க. இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க pi/2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆஸ் யூஸ்வல் நம்ம y equal to given y equal to curve என்ன கொடுத்துருக்காங்க 4 into sin x minus sin 2x. நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா ஃபார்முலா தெரியும் y dash and y double dash ரெண்டு டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரெண்டு டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். y dash equal to 4 into sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னென்னு தெரியும் cos x minus sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும் cos 2x இன்ட்டு நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ இன்ட்டு 2ன்னு வரும். இது உங்களுக்கு என்னது y dash. அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கிறீங்க y double dash 4 into cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னென்னு கிடைக்கும் minus sin x minus 2 into அடுத்தது இந்த cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா minus sin 2x into 2 which is equal to minus 4 sin x minus into minus நம்மளுக்கு என்னென்ன ஆயிரும் ப்ளஸ்ன்னு ஆயிரும் 2 into 2 என்னென்னு கிடைக்கும் 4 into sin 2x y double dash. இப்போ y dash ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து y double dash ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரேடியஸ் ஆஃப் curvature rho equal to formula என்ன 1 plus y dash the whole square whole power 3/2 divided by y double dash. rho at point x equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க pi/2. நம்ம x equal to என்ன பாயிண்ட்டு pi/2க்கு தான் நீங்கள் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் பண்ணுறீங்க. 1 plus y dash equal to என்னென்னு இருக்குது 4 cos x minus 2 into cos 2x whole square whole power 3/2 divided by y double dash என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் minus 4 sin x plus 4 sin 2x. இப்போ xக்கு பதிலாக ஃபஸ்ட்டு pi/2 அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க. which is equal to 1 plus 4 into cos pi/2 minus 2 into cos 2 into pi/2 whole squared whole power 3/2 divided by minus 4 into sin pi/2 plus 4 sin 2 into pi/2. எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம் அவங்க கொடுத்துருக்காங்க pi/2. எக்ஸ் ஈக்குவல் டு pi/2ங்கிறப்ப வளைவரையினுடைய ஆரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம y dash y double dash கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு pi/2ன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. pi/2னா நம்மளுக்கு எத்தனை டிகிரின்னு தெரியும் 90 டிகிரின்னு தெரியும். அப்போ cos 90ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னென்னு தெரியும் cos 90 மதிப்பு நம்மளுக்கு என்னென்னு ஆயிரும் 0ன்னு ஆயிரும் minus 2 into இந்த 2 உங்களுக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு இங்கே என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு cos பைன்னு கிடைக்கும். cos பைன்னு நம்மளுக்கு என்னென்னு தெரியும் cos 180. cos 180ஓட மதிப்பு எத்தனை தெரியும் -1 2 into -1 whole power squared 3/2 divided by -4 into அதே மாதிரி sin 90ஓட மதிப்பு என்னென்னு தெரியும் 1
இந்த 2ம் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு sin பைன்னு கிடைக்கும். அப்போ sin பைனா அதனோட மதிப்பு நம்மளுக்கு என்னென்னு ஆயிரும் 0ன்னு ஆயிரும். ஓகேங்களா? அப்போ 4 × 0 which is equal to 1 plus 4 × 0 என்னென்னு ஆயிரும் 0ன்னு ஆயிரும். அடுத்தது இங்கே -2 × -1 ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கங்க 3/2 டிவைட் பை -4 × 1 -4 plus 4 × 0 0ன்னு ஆயிரும். which is equal to 1 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும் 5 ஹோல் பவர் 3/2 டிவைட் பை -4. நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரேடியஸ் வந்து ஆரம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு ப்ளஸ் மதிப்பு மட்டும்தான் இருக்குது. மைனஸில் வரப்போ நீங்கள் என்னவா சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறீங்க ப்ளஸ்ஸாக மாற்றி எழுதிக்கிறீங்க. therefore rho equal to இந்த 5 பவர் 3/2 எப்படி மாற்றி எழுதிக்கலாம் 5 × √5 டிவைட் பை 4. therefore radius of curvature equal to என்ன கிடச்சிருக்கு 5 √5 டிவைட் பை 4. நெக்ஸ்ட்டு find the points on the parabola y squared equal to 4x at which the radius of curvature is 4 √2. radius of curvature ஓட ஆன்சர் அவங்க என்னென்னு கொடுத்துட்டாங்க 4 √2ன்னு கொடுத்துட்டாங்க. கர்வேச்சர் வந்து எதனோட கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க பெரபுலாவோட கர்வேச்சர் y squared equal to 4xன்னு கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க பாயிண்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க பாயிண்ட்டு கொடுத்துட்டு கர்வு கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைன் பண்ண சொன்னாங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோங்க. ஆஸ் யூஷுவல் நாம் என்ன பண்ண போகிறோம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா வச்சு தான் பாயிண்ட்ஸே ஃபைன் பண்ண போகிறோம். given y equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க y squared equal to 4x. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா y dash ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஃபைன் பண்ணணும். y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும் 2y × dy/dxன்னு வரும். அப்போ இன்ட்டு என்னென்ன ஆயிரும் y dash which is equal to 4 × x பண்ண என்னென்னு கிடைக்கும் 1. then y dash equal to 4 divided by 2y. ஓகேங்களா y dash equal to நம்மளுக்கு என்ன வந்துச்சு 4 divided by 2 × y. அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கிறீங்க. கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் 2/y ஆயிரும். y dash equal to 2/y. அப்போ y டபுள் டேஷ் equal to நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்னா இந்த 2/y எப்படி நம்ம இது பண்ணுவோம் மேலே வரப்போ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் 2 × y பவர் -1ன்னு கிடைக்குமா. அப்போ 2 × -1 y பவர் -1 into y dash which is equal to 2 divided by y பவர் என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு +2ன்னு ஆயிரும். அப்போ y டபுள் டேஷ் equal to என்னென்னு கிடைக்கும் -2 divided by y squared into y dashன்னு இருக்குது. y dash equal to ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 2/yன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ which is equal to -2 × 2 நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் 4 divided by y squared into y என்னென்னு கிடைக்கும் y cube. அப்போ y டபுள் டேஷ் equal to என்னென்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு -4/y cube and y dash equal to என்னென்னு கிடச்சிருக்கு 2/yன்னு கண்டுபிடிச்சிட்டோம். then radius of curvature rho equal to ஃபார்முலா என்னென்னு தெரியும் 1 plus y dash the whole square whole power 3/2 divided by y double dash. இப்போ இதில் வந்து ரோவோட ஆன்சர் அவங்க என்னென்னு கொடுத்துட்டாங்க ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட ஆன்சரு 4 √2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4 √2 சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இதிலேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாயிண்ட்டு அப்ளை பண்ணுறீங்க. ரோ ஈக்குவல் டு ஆன்சர் அவங்க என்னென்னு கொடுத்துட்டாங்க 4 √2 which is equal to 1 plus y dash equal to என்ன ஃபைன் பண்ணியிருக்கீங்க 2/y the whole square whole power 3/2 y double dash ஓட ஆன்சர் என்ன இருக்கு -4/y cube. இது வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி மாற்றி எழுதிக்கலாம். அப்போ என்னென்னு கிடைக்கும் 1 plus 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 divided by y square whole power 3/2 which is equal to 4 √2 into இங்கே -4/y cube இருக்குது. இல்லைனா அதை இப்படியே வச்சுக்கலாம் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் வந்துக்கலாம் y cube. இதுக்கு நம்ம LCM எடுத்தால் என்னென்னு கிடைக்கும் y squared plus 4 divided by y squared whole power 3/2 divided by
minus 4 divided by y cube equal to 4 root 2. அதுக்கப்புறம் இந்த 3/2 இந்த y square plus 4க்கும் கொண்டு வந்து எழுதுறீங்க. அதே மாதிரி y square பவருக்கு மாற்றி எழுதுறீங்க. y square plus 4 whole power 3/2 divided by y squareக்கு மாற்றுங்க 3/2 divided by இங்கே என்ன இருக்குது minus 4 divided by y cube which is equal to 4 root 2. whole power 3/2 தொகுதிக்கு தனியாக பகுதிக்கு தனியாக பிரித்து எழுதிட்டோம். எழுதுகிறப்போ உங்களுக்கு என்னென்ன ஆகிரும்னா இந்த 2 உங்களுக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்னென்ன இருக்கும் y square plus 4 whole power cube divided by 2 divided by y cube minus 4 divided by y cube which is equal to 4 root 2. இந்த y cube என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். y square plus 4 whole power 3/2 which is equal to இந்த minus 4 division இருக்குது ரைட் சைடில் போனால் உங்களுக்கு என்னென்ன ஆயிரும் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும் 4 into 4 என்னென்னு கிடைக்கும் 16 root 2 which is equal to y square plus 4 whole power cube இங்கே 1/2 இருக்குது இங்கே ரைட் சைட் போனால் நம்மளுக்கு என்னென்ன ஆயிரும் ஸ்கொயர்னு ஆயிரும் minus 16 root 2 whole power squared y squared plus 4 whole power cube equal to minus ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ன்னு ஆயிரும் 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கிடைக்குன்னா 256ன்னு கிடைக்கும் 56 root 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும் y squared plus 4 whole cube equal to 512. இந்த whole power cube இருக்குது ரைட் சைட் போகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆயிரும் cubic rootன்னு ஆயிரும் y squared plus 4 equal to 512 whole power 1/3 y squared plus 4 equal to 512க்கு நம்மளுக்கு cubic root எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்னா 8ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு yயோட மதிப்பு மட்டும்தான் வேணும். அதனால் y squared மட்டும் வச்சுட்டு இந்த +4 ரைட் சைடில் போகுது -4 8 - 4 என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு 4 y equal to மட்டும்தான் வேணும். அப்போ equal to root of 4 root 4க்கு வேல்யூ என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு +or-2. therefore y equal to என்னென்னு கிடச்சிருக்கு +or-2ன்னு கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ y வேல்யூ மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா y equal to 2ன்னு சொல்லிவிட்டு given கொஷின் இருக்கா கர்வ் இருக்கா அதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. y square equal to என்னென்னு இருக்குது 4x இதில் கொண்டு வந்து y equal to 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 square which is equal to 4 into x. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் 4/4 கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி y equal to -2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு என்னென்னு தான் கிடைக்கும் +1ன்னு தான் கிடைக்கும். ஏன்னா -2வை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னு தான் கிடைக்கும் +4ன்னு தான் கிடைக்கும். அப்போ x equal to வேல்யூன்னு தான் 1 தான். therefore x equal to என்னென்னு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு வேல்யூ 1. therefore பாயிண்ட்ஸ் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது 1 ஒய்யோட வேல்யூ +2 இன்னொரு பாயிண்ட் எக்ஸோட வேல்யூ 1 ஒய்யோட வேல்யூ இங்கே என்னென்னு வந்திருக்கு -2. therefore பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு 1, 2 and 1, -2. find the curve whose curvature at any point on the curve is 0. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கர்வேச்சர் எந்த ஒரு புள்ளியிலும் வளைவரையுடைய மதிப்பு 0 இருக்கக்கூடிய வளைவரையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வளைவரையுடைய மதிப்பு 0 இருக்கக்கூடிய வளைவரையை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ கர்வேச்சர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஈக்குவல் டு 1/ρ. நம்ம ரோனா தெரியும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இங்கே ஒன்லி வளைவரையை மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன 1/ρ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். 1 ரோவோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா 1 + y dash the whole square whole power 3/2 divided by y double dash which is equal to y double dash divided by y double dash numerator கொண்டு போயிட்டோம் 1 + y dash the whole square whole power 3/2. இது கர்வேச்சர். இப்போ நம்மளுக்கு
கர்வேச்சர் கர்வீஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கர்வேச்சர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 0. அப்போ இந்த கர்வேச்சர் ஈக்குவல் டு என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஈக்குவல் டு 0 சமம் y டபுள் டேஷ் டிவைட் பை 1 ப்ளஸ் y டேஷ் ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. அப்போ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வரப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போது y டபுள் டேஷ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், 0ன்னு கண்டுபிடிச்சிடலாம். y டபுள் டேஷ்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், d square y by dx square equal to 0. தென் இதுலேருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இதுலேருந்து ஃபைன் பண்ணலாமா. அப்போ dy by dx equal to நம்மளுக்கு இங்கே கான்ஸ்டன்ட் என்னென்னு வந்திருக்கும், ஏன்னு வந்திருக்கும். இன்டகிரேட் தான் பண்ணுறீங்க, வேறு எதுவுமே கிடையாது, இன்டகிரேஷன் தான். இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்னா dy by dx equal to ஏன்னு கிடைக்கும். எகெயின் இன்டகிரேட் பண்ணுறோம், dy equal to a into dx. இன்டகிரேட் பண்ணுறப்போ இன்டகிரல் இன்ட்டு கான்ஸ்டண்ட்டை இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த கான்ஸ்டன்ட் இன்ட்டு அந்த y இன்ட்டு அப்படின்னு கிடைக்கும். ஃபார்முலா வந்து இன்டகிரல் dx equal to என்னென்னு கிடைக்கும்னா x plus cன்னு கிடைக்கும். இன்டகிரல் dx equal to என்னென்னு கிடைக்கும், x plus c. அப்போ இன்டகிரல் dy equal to என்னென்னு கிடைக்கும், y which is equal to a into கான்ஸ்டன்ட் தான், அந்த கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துக்குவோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இன்டகிரல் இன்ட்டு dxன்னு இருக்கும். இன்டகிரல் இன்ட்டு dxனா ஃபார்முலா என்னென்னு தெரியும், xன்னு தெரியும். x ப்ளஸ் எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ளஸ் ஒரு கான்ஸ்டண்ட்டு சேர்ந்து வரணும். அப்போ இன்டகிரேட் பண்ணிட்டோம், அப்போ என்ன கிடைக்கும், ax ப்ளஸ் பின்னு கிடைக்கும். தேர்ஃபோர் நம்மளுக்கு எந்த ஒரு புள்ளியிலும் வளைவரை வந்து 0 இருக்கும்போது வளைவரையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வளைவரை நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, y equal to ax plus b, ஸ்ட்ரெயிட் லைன் வளைவரை தான் வந்திருக்கு. ஓகேங்களா, y equal to ax plus b.